கத்தார் பரசான் எரிவாயு ஆலை வெடி விபத்தில் பலியான நெல்லை மாவட்டம் ராதாபுரத்தை சேர்ந்த 3 இளைஞர்களின் உடல்கள் 6 நாட்களுக்கு பிறகு இன்று சொந்த ஊருக்கு கொண்டுவரப்பட்டு அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டன. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் பாலாஜி. பாலாஜி, முழு விவரங்கள் என்ன? வணக்கம். கத்தார் நாட்டில் எரிவாயு ஆலை வெடி விபத்தில் உயிரிழந்த ராதாபுரம் பகுதியைச் சேர்ந்த 3 இளைஞர்களின் உடல் 6 நாட்களுக்கு பிறகு இன்று சொந்த ஊருக்கு கொண்டு வரப்பட்டு நல்லடக்கம் செய்யப்பட்டது. கத்தாரில் ராஸ் லப்பான் தொழிற்பேட்டையில் அமைந்துள்ள பர்சான் எரிவாயு உற்பத்தி மையத்தில் பயங்கர வெடி விபத்து ஏற்பட்டது. இதன் அமெரிக்கா மற்றும் ஈரான் நாடுகளுக்கு இடையேயான மோதல் காரணமாக கடந்த 4 மாதங்களாக மூடப்பட்டிருந்த அந்த ஆலை மீண்டும் இயக்கும் பணி நடைபெற்ற போது 21ஆம் தேதி இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. இந்த கொடூர விபத்தில் தமிழகத்தின் நெல்லை மாவட்ட பகுதியைச் சேர்ந்த 3 இளைஞர்கள், பலவூர் சிதம்பராபுரம் அருகே உள்ள பபித், சிவகாமிபுரத்தைச் சேர்ந்த சஜித், அழகிய நந்தியாபுரத்தைச் சேர்ந்த சுபின் என்ற 3 இளைஞர்களும் உயிரிழந்தனர். ராதாபுரம் தொகுதியைச் சேர்ந்த இந்த 3 இளைஞர்களின் மரணம் அவர்களது சொந்த கிராமத்தில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. இதற்கிடையே அரசுக்கு அவர்கள் உடல்களை கொண்டு வர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் இன்று அதிகாலை விமானம் மூலம் திருவனந்தபுரம் வந்தடைந்தது. அங்கிருந்து ஆம்புலன்ஸ் மூலம் அவரவர் சொந்த கிராமங்களுக்கு கொண்டு வரப்பட்டது. ராதாபுரம் வருவாய் அலுவலர்கள் தலைமையில் அரசு மரியாதையுடன் அடக்கம் செய்யப்பட்டது. இதில் சஜித்குமாரின் உடல் வந்தபோது அவரது உறவினர்கள், அவரது பெற்றோர்கள் கதறி அழுதது. அந்த கிராமமே சோகத்தில் ஆழ்ந்துள்ளது. மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.